ஹாய் பிரைஸ் அலாட் கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் மார்க்கு சுவிசேஷம் 1 அதிகாரம் 40 வசனம் இப்படியாக சொல்லப்படுது. அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்திலே வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும், உமால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டார். அதாவது ஏசப்பா கலிலேயா நாட்டில் வந்து அவர் அநேகத்தில் வந்து ஜப ஆலயங்கள் வந்து அவர் பிரசங்கிக்கிற அநேக ஜனங்க வந்து அவர் வசனத்தை கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அநேகக்குள்ள ஒரு பிசாசு ஏசப்பா தொடர்றாரு. அநேக அதிசய அற்புதங்கள் வந்து அந்த கலிலேயா நாடு முழுவதும் நடக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு குஷ்டரோகி ஒருத்தர் வந்து அவர் ரொம்ப நாள் அந்த குஷ்டரோகி வியாதியில் இருக்கிறான். அந்த வியாதினால ரொம்ப கஷ்டப்படுறான். அந்த வியாதினால வந்து அவன் வந்து அந்த ஊர் வழியாக அவனை சேர்க்கல. அது மட்டும் இல்லாமல் அவங்க சொந்த ஜனத்திலே அவங்க சொந்த குடும்பத்திலே அவனை சேர்க்கல. அவன் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுருந்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் ஏசப்பா பற்றி கேள்விப்பட்டு அதுக்கப்புறம் ஏசப்பா முன்னாடி நேராக ஓடி வந்து ஏசப்பா முன்னாடி முடங்கால் படிட்டு, ஆண்டவரே இது போல் எனக்கு குஷ்டரோகி வியாதி இருக்குது, அது உன்னால் சுகமாக்க முடியுமான்னு சொல்லி ஏசப்பா கேட்கும்போது ஏசப்பா உடனே அவனை பார்த்து எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகும் மகன்னு சொல்லி அடுத்த செகண்டே அவன் வந்து சுத்தமாகறான். அதாவது ஒரு குஷ்டரோகி வியாதி பார்த்தீங்கன்னா அது ரொம்ப பயங்கரமான வியாதி. அதாவது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வியாதிகள்லாம் வந்து பயங்கரமான வந்து அந்த அளவுக்கு மருந்தே இல்லை. அதாவது பழைய ஏற்பாடில் பார்த்தீங்கன்னா அந்த குஷ்டரோகி வந்து 2 பேர் தான் வந்தது. அதாவது நாகம்மாள் என்ற ஒரு கமாண்டர் சோல்ஜருக்கு வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் வந்து அந்நிய தேசத்தில் வந்து ஒரு ராஜாவுக்கு வந்து அவர் வந்து ஒரு சோல்ஜராக வேலை செஞ்சுருந்தான். அவனுக்கு வந்து அந்த வியாதி வந்த பிறகு அந்த நாட்டில் எங்கேயுமே அவன் போனால் அந்த வியாதி சுகமாகலை. அதுக்கப்புறம் வந்து இஸ்ரேல் தேசத்தில் வந்து ஏசப்பா பற்றி தேவனை பற்றி கேள்விப்பட்டு அவங்க ராஜா கிட்ட போய் சொல்கிறான், இது போல் இஸ்ரேல் தேசத்தில் ஒரு ஆண்டவர் இருக்கிறாரு, ஏசப்பா இருக்கிறாரு, அங்கே போனால் எனக்கு சுகம் கிடைக்கும் சொல்லி அந்த ராஜா என்ன கேட்கும்போது அதுக்கப்புறம் ராஜா சொல்கிறார் நீ போன்னு சொல்லும்போது அந்த ராஜா கிட்ட போய் கடிதம் கொடுங்க, நீங்கள் லெட்ரு குத்தினா தான் அந்த தேசத்தில் சேர்ப்பாங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த ராஜா கிட்ட போய் லெட்ரு வாங்குறான். அதுக்கப்புறம் ராஜா லெட்டர் எழுதி கொடுத்து அதுக்கப்புறம் நேராக வந்து இஸ்ரேல் தேசத்து ராஜா நான் வந்து இதை காட்டுறான். உடனே இஸ்ரேல் ராஜா வந்து அந்த கடிதத்தை பார்த்து ரொம்ப வெக்ஸ் ஆகி, நானா கடவுள் அவனுக்கு சுகம் கொடுக்க முடியுமா, இந்த வியாதி நான் எப்படி உனக்கு சுகம் கொடுக்க முடியும்னு சொல்லி ரொம்ப வெக்ஸ் ஆகி அந்த கடிதத்தை கிழிச்சு போகிறார். இஸ்ரேல் ராஜா அந்த கடிதத்தை கிழிச்சு போகிறார். அதுக்கப்புறம் அங்கே இருக்க சில ஜனங்கள் சொல்கிறாங்க, இது போல் எலிசா என்ற தீர்க்கதரிசி இருக்கிறாரு, அங்கே அவர்கிட்ட போனால் சுகமாகும்னு சொல்லி அதுக்கப்புறம் எலிசா தீர்க்கதரிசி போகிறாரு. எலிசா தீர்க்கதரிசியில் அவன் போகிறான். அதுக்கப்புறம் எலிசா தீர்க்கதரிசியில் காரியம் சொல்கிறாரு, அதேமாரி செய்கிறார். அதுக்கப்புறம் சுகமாகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோசையோட தங்கை வந்து மீரியாளுக்கும் இந்தமாரி குஷ்டரோகி வியாதி அந்த அதுக்கப்புறம் மோசை கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறாரு. கர்த்தரை நோக்கி ஜெபிச்சுனா அவங்க தங்கை சுகமாகுது. அதுக்கப்புறம் ஓசியா ராஜா பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு ராஜாவாக இருந்து அவருக்கு இதுமாரி குஷ்டரோகி வியாதி வந்து அவரை வந்து அந்த வியாதினால் வந்து ராஜாவாக வந்து அவர் தனிமையாக தான் இருந்தார். அவருக்கு கர்த்தர் சுகம் கொடுத்தாரு. ஏன்னா அநேக பேர் பார்த்தீங்கன்னா குஷ்டரோகி வியாதியில் வந்து அந்த சுகம் கிடையாது ரொம்ப கஷ்டமாகுது. அந்த வியாதி வந்துச்சுன்னா ரொம்ப வந்து அவங்க எல்லாவற்றிலும் அவங்க சரீரத்திலாம் பாதிக்கப்படும். அதுக்கப்புறம் அவங்க சொந்த கட்டியாக கிட்ட சேர்க்க மாட்டாங்க, அந்த ஊர் ஜனமே சேர்க்க மாட்டாங்க, அவனை ஒதுக்குப்புறமாக தள்ள வச்சுருவாங்க. அப்படியாப்பட்டணும் ஏசப்பா வந்து வந்து ஏசப்பானை கேட்கும்போது ஏசப்பா மேலே மனது வரைக்கும் சுகம் கொடுக்குறாரு. இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கையில் சரி எப்படியாப்பட்ட வியாதினாலும் சரி கர்த்தர் நிச்சயமாக சுகம் கொடுப்பாரு. அதாவது டாக்டரெல்லாம் முடியாத காரியமாக இருந்தாலும் சரி, இயற்கையால் ஒரு முடியாத கூட சரி நம் தேவனால் முடியும். அவர் எல்லாவற்றையும் செய்ய சர்வ வல்லமுள்ள தேவன், அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. எப்படியாப்பட்ட டாக்டரால் சரி அது வந்து ஒன்றுமே பண்ண முடியல சரி ஏசப்பா நடத்தி காட்டுற வல்லமுள்ள தேவனாக இருக்காரு. குஷ்டரோகி பார்த்தீங்கன்னா அந்த வியாதிக்கு அந்த காலத்தில் மருந்தே கிடையாது. அப்படின்னா தான் மருந்து கொடுத்தா அந்த வியாதி சுகமாக அப்படியாப்பட்ட வியாதியை கர்த்தர் சுகம் தரானா. இன்றைக்கி நீங்கள் கர்த்தர் ஒன்றே இந்த ஏசப்பா நம்பி நீங்கள் விசுவாசிக்கும் போது நீங்கள் எப்படியாப்பட்ட வியாதியில் இருந்தாலும் சரி சுகமாக்க முடியாத வியாதி இருந்தாலும் சரி இந்த கர்த்தரை நம்புங்க, விசுவாசிங்க. ஒன்றே ஏசப்பா நம்புங்க. நீங்கள் வந்து எத்தனையோ டாக்டரை நம்புனீங்களா, எத்தனையோ மருத்துவர்கிட்ட போனீங்களா, யாருமே உங்களால் சுகப்படுத்த முடியலை. அவங்களாம் ஒரு மனுஷன் நம்பியெல்லாம் போய் உங்களுக்கு சுகம் கிடையாது. இந்த ஜீவனுள்ள தேவன் நம்பி இந்த தேவன் நம்பி நீங்கள் அவர்கிட்ட கேளுங்க, சுகம் கேளுங்க, நிச்சயமாக கொடுப்பாரு. அதாவது கமாண்டர் சோல்ஜர் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா நாட்டுக்கும் அவன் வந்து பயங்கர பார்த்தீங்கன்னா ஒரு ராஜாவோட ஒரு சோல்ஜருங்க. அவன் தான் மெயின், ராஜாக்கே மெயின் அவன் தான். அவன் எவ்வளோ வைத்தியர்கிட்ட போய் என்னென்னமோ பண்ணி பார்த்தா ஒன்றுமே நடக்கலை. அதுக்கப்புறம் தேவன் இவர் தான் சுகம் கொடுப்பார் சொல்லி அந்த இயேசுவை விசுவாசித்து அதுக்கப்புறம் இந்த இயேசுவை வந்து அவன் வந்து உறுதியாக பற்றி கொண்டான். அதுக்கப்புறம் அவர் கர்த்தர் அவனுக்கு சுகம் கொடுத்தாரு. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தரை அறியாத அவனுக்கே கர்த்தர் சுகம் கொடுறான். கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்கள் இருக்கும்போது நீங்கள் வியாதிப்பட்டிருந்தால் கர்த்தர் உங்களை கைவிடுவார். நிச்சயமாக உங்களுக்கு கைவிடவே மாட்டேன். ஒன்றே எப்படியாப்பட்ட வியாதியை அந்த கர்த்தர் சுகம் கொடுப்பார். நீங்கள் ஒரு விசுவாசிங்க. நீங்கள் அதாவது நீங்கள் சோர்ந்து போகாதீங்க, மனம் தளர்ந்து போயிடாதீங்க. ஏசப்பா நம்புங்க, அவர் வியாதியோட சுகம் கொடுப்பாரு. நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா அநேக பேர் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வைத்தியரிடம் போய் செலவு பண்ணி அவங்க வியாதி சுகமாகலை. பெரும்பாடு ஸ்ரீ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஆஸ்தி உள்ளவ, அந்தஸ்து உள்ளவ, அவள் போய் அநேக வைத்தியர்கிட்ட போய் பயங்கரமாக பணம் செலவு பண்ணுறான். செலவு பண்ணி அந்த வைத்தியம் அவளுக்கு சுகமாக ஆகலை. அப்புறம் ஏசை பற்றி கேள்விப்பட்டு ஏசப்பாவோட ட்ரெஸ்ஸை தொட்டால் அவளுக்குள்ள ஒரு விசுவாசம் வந்து அவர் ட்ரெஸ்ஸை தொட்டு நான் சுகமாகனு சொல்லி அதே பேர் அப்போ ஏசப்பா கூட்டத்தில் போய் ட்ரெஸ்ஸை தொட்டா சுகமாகறான். அதாவது 100க்கு அதிபதி பார்த்தீங்கன்னா பயங்கரமான அவன் 100க்கு அதிபதி பயங்கரமான சேவன். அவனோட
பார்த்தீங்கன்னா பயங்கரமான பணம் இருந்தது. அப்படியுமா சோல்ஜர் அதாவது அவங்க வேலைக்காரன் வந்து ஒருத்தர் வியாதிப்படுகள் இருக்கிறான். அவனும் அன்றைக்கி டாக்டர் வைத்தியர் போய் காட்டியிருப்பான். ஏன்னா அவங்ககிட்ட வந்து ஒரு நூற்றுக்கு அதிபதி ஒரு நான் பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட எல்லா ஒன்றும் இருந்து அவன் வைத்தியன்னு அவன் வேலைக்காரனு செலவு பண்ணி சுகமாக அவன் இயேசை பற்றி கேள்விப்பட்டு விசுவாசமாக போகிறான். ஏசப்பா கேட்குறா விசுவாசமாக பெற்றுக்கொண்டுக்கிறான். நீங்களும் உங்கள் எப்படியாப்பட்ட வியாதி இருந்தாலும் சரி ஏசப்பா விசுவாசமாக கேளுங்க, நம்பிக்கையாக கேளுங்க. ஆண்டவர் இந்த வியாதியில் சுகம் கொடுங்க ஆண்டவரே. டாக்டரால் முடியல, மனுஷனால முடியல ஆண்டவரே, உம்மால முடியும் ஆண்டவரே. ஜீவன் உள்ள தேவன், வானத்தைய பூமியை படைத்த தேவன், நான் உம்முடைய பிள்ளை ஆண்டவரே, எனக்கு சுகம் கொடு சொல்லி நீங்கள் கேட்டுப்பார். நிச்சயமாக இந்த ஏசப்பா சுகம் கொடுப்பாரு. இந்த தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஏசப்பாவில் எல்லாமே கூடும். எப்படியாப்பட்ட வியாதி நீங்கள் இருந்தாலும் சரி, நீங்கள் கிறிஸ்துவங்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவ அறியாத இருந்தாலும் சரி, இந்த ஏசப்பா நம்பி நீங்கள் விசுவாசிங்க. நிச்சயமாக இந்த ஏசப்பா உங்களுக்கு சுகம் கொடுப்பாரு. இயற்கைக்கு அப்புறப்பட்ட ஒரு விஷயம் நடக்குது, அது இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். இவரை நம்பி விசுவாசமாக நீங்கள் கேளுங்க, உங்களுக்கு சுகம் கிடைக்கும். ஆமென்.